வாங்க கோபி விச்சி. ஓகே ப்ரோ. ஓவரால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஓகே குட். இதுல வந்து லோ வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் ப்ரோ. லோ இது 2015க்கும் 16க்கும் இடையில இருக்கு பாருங்க. இதுவா? அது கீழே ப்ரோ. இதுவா? ப்ரீவியஸ் லோ. தட்ஸ் குட். டிக் ப்ரீவியஸ் லோ மட்டுமா இல்ல வேற என்னது? இது ஒரு கீ பாயிண்டாவும் செயல்படுது ப்ரோ. கீ லெவலாவும் இருக்கு. தட்ஸ் குட். நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் லைன் வரையலாம். அப் ட்ரெண்ட் இல்ல ட்ரெண்ட் லைன் வரையலாமா? சோ வரைஞ்சாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல இப்படி வரைஞ்சிக்கலாமா? இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கதால இந்த இப்போ வச்சிருக்கீங்களா அங்கேயே வைக்கலாம் ப்ரோ. ஓகே அங்கேயே வச்சுக்கலாம். ஓகே ரெசிஸ்டன்ஸ் இது? ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதுக்கு நேரா மேல இருக்கு பாருங்க ப்ரோ, ரைட் சைடு. தட்ஸ் இட். அதான் ப்ரோ. இப்போ மார்க்கெட்ட பாக்கும்போது ஒரு கன்சாலிடேட் மாதிரி தெரியுதா? ஆமா ப்ரோ. சரி இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லியா? சோ வீக்லி இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? சி டேட்டா என்ன நடந்திருக்கு? ஓகே. இதுல வந்து ஒரு கன்சாலிடேட் மாதிரி இருக்கு ப்ரோ. கன்சாலிடேட் மாதிரி நடந்திருக்கு. சி வீக்லில என்ன நடந்திருக்கு? இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் தென் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இம்பல்ஸா கிரியேட் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? திரும்ப வந்து அப்ளை போயிருக்கு. அப்ளோ போயிட்டு இப்போ டவுன் நோக்கி போயிட்டு இருக்கு. சோ ஆனா ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கு? இப்போ அப் ட்ரெண்ட். இப்போ கரண்டா பார்த்தா ட்ரெண்ட் என்ன இருக்கு? இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல போயிருக்கு ப்ரோ. மேல போயிருக்கு. அப்போ அப் ட்ரெண்ட் அப்படிங்கப்ப நான் என்னட்ட நோட் பண்ணீங்க? அப் ட்ரெண்ட்ங்கும் போது ப்ரீவியஸ் லோ நோட் பண்ணு ப்ரோ. ப்ரீவியஸ் லோ எங்க இருக்கு? 2016க்கு நேரா இருக்கு ப்ரோ. பாருங்க ப்ரோ. இதுவா? கொஞ்சம் லெஃப்ட் சைடுல. அதான் ப்ரோ. இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட்ல போகும் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னலாம்? அப் தான். அப். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் ஹை எது? இந்த இடத்தை உடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? கண்டிப்பா மேல போகும் ப்ரோ. மேல போகும். 50% தெரியுதா? இந்த இம்பல்சிவ் 50% இந்த லெவல் தெரியுதா? 50%. ஆமா ப்ரோ. இத உடைச்சா கண்டிப்பா மார்க்கெட் எங்க தான் போகும்? மேல தான் போகும். மேல தான் போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டே ப்ரோ. டேல as usual அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா? டேல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த டெய்லி ஹையை உடைச்சு சி டெய்லி இத உடைச்சு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. இந்த இடம் பாருங்க. இது ஃபுல்லாவே இம்பல்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் ஃபுல்லா இம்பல்ஸா? ஆமா ப்ரோ. இது ஃபுல்லாவே இம்பல்ஸா இல்லையா? இம்பல்ஸ். இந்த மைனர் ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கு? மைனர் ஹையை உடைச்சு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஆல்மோஸ்ட் 90% கிட்ட மேல போயிச்சா? ஆமா ப்ரோ. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எதுக்கு போகணும்? மேல தான் ப்ரோ போகணும். மேல தான் போகணும். பட் மேல கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? கீழே வரும்னா இந்த வந்து லோவை உடைக்கணும் ப்ரோ. லோவை உடைக்கணும். எங்க இருக்கு லோ? இதுக்கு ப்ரீவியஸ் லோ முன்னாடி இருக்க லோ உடைச்சிருக்கு. அதனால இதுக்கு கீழே ஒரு கோட் இருக்கு பாருங்க ப்ரோ. இப்ப கரண்ட் மார்க்கெட் நிக்குது அதுவா? அதுக்கு கீழே ப்ரோ. இதுதானே? ஆமா ப்ரோ. சோ இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே போகும் ப்ரோ. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலதான். மேலதான். சோ இப்படிக்கு என்ட்ரி இருக்கா? ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார் இருக்கா? என்ட்ரி இருக்கா? லோ பிரேக் ஆயிருக்கா? இல்ல லோ பிரேக் ஆகல ப்ரோ. இல்ல பிரேக் ஆனா செல். இல்லாட்டி என்ன பண்ணலாம்? இல்லனா பை பண்ணலாம் ப்ரோ. பை. இப்படிக்கு என்ட்ரி இல்லல என்ன பண்ண? இல்ல ப்ரோ. வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ அப் ட்ரெண்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ப்ரோ. ஓகே பை பண்ணலாம் ப்ரோ. பை பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 2வா? ஸோ 1:1 கைட்டா விட இந்த பிங்க் லைனு. ஏன்னா இதை ஒரு ப்ரீவியஸ் ஐயா தான் நோட் பண்ணியிருக்கோம். ஆமாம் ப்ரோ. இதையும் பிரேக் பண்ணா 1:2 போலாமா? போலாம் ப்ரோ. ஸோ ரன் பண்ணவா? ரன் பண்ணும் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கோபி. 1:1 கிட்டா? இப்போ அனதர் என்ட்ரி போடலாமா? அனதர் என்ட்ரி போடலாம் ப்ரோ. மேல இருக்கிற ஹையை உடைச்சிருக்கு. ஹையை உடைச்சிருக்கு. சி தட்ஸ் குட். ஹையை உடைச்சிருக்கு. வேற என்ட்ரி போடலாமா? போடலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இந்த லைன்லயே வச்சுக்கலாம் ப்ரோ. அந்த லைன் கீழ இல்ல ப்ரோ. அந்த லைனுக்கு கீழ ப்ரோ. இதுவா? அங்கதான் ப்ரோ. அங்கதான். ஏன் அது வரைக்கும் வைக்கிறீங்க? வை? ஏற்கனவே வந்து அந்த மேல இருக்க அப்படியே உடைச்சு மேல போயிடுச்சு ப்ரோ. மேல போயிடுச்சு. பட் இது வரைக்கும் வைக்கலாம்ல? வைக்கலாம் ப்ரோ. ஏன்னா இதுதானே இந்த லோ உடைச்சாலும் மார்க்கெட் டிராப் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? அப்படின்ட்டு தான் ப்ரோ. அப்படிதானே? ப்ரீவியஸ் லோ வரைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கும்? சிம்பிள். எட்டா என்ன இருக்கு? இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் இம்பல்ஸா? அப்ப இது வரைக்கும் வைக்கலாம்ல தாராளமா? வைக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். ரீடெஸ்ட் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. டார்கெட் எடு 1:2வா? எஸ் ப்ரோ. ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஐ ஷூர்? ஷூர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட் ப்ரோ. 1:2 ஹிட். வாவ்.
ப்ரோ இந்த என்ட்ரில ப்ரோ சொல்லு. கொஞ்சம் அந்த பிரேக் பண்ண உடனே என்ட்ரி போட்டீங்களா, அது அந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வர கேண்டில் என்னங்கறத பார்த்துட்டு என்ட்ரி போடுறது பெட்டரா இல்ல அந்த ரெட் கேண்டில்ல என்ட்ரி போடலாமா? இது ஆக்சுவலி இது பிரேக் ஆயிருச்சுல, நல்ல பிரேக் அவுட் தான். அவர் என்ட்ரி போறானே இந்த கேண்டில்லே போட்டுருக்கலாம். சரி, இங்கே போறான், இங்கே நல்ல பிரேக் அவுட் ஆனா ஹை, இந்த கேண்டிலே போலாம். பட் என்ன பண்ணா இன்னொரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணி போட்டாரு. சி அப்ப இது ஃபுல்லாவே இம்பல்ஸ்ல. அப்ப அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. அவர் பாக்கப்ப இந்த ரெட் கேண்டில் நிக்குதுன்னா கரெக்டா ஆப்போசிட் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணி இந்த என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் எதிக்கிட்ட வச்சிட்டாப்ல, ப்ரீவியஸ் ஃப்ளோ கிட்ட வச்சிட்டாப்ல. அது கிட்ட வச்சிட்ட. ஆமா, ஓகேங்களா? ஏன்னா அது நல்ல பிரேக்னு எப்படி சொல்றீங்க? அந்த பிரேக் ஆகும்போது நல்ல அக்ரெசிவான பையிங் தான் நடந்துப்பாங்க புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே ப்ரோ, நல்ல பைக் ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இன்வெர்டர் ஹேமரோ இல்ல மற்ற விஷயங்கள் நினைக்கிறேன். என்னது நல்ல அக்ரெசிவான பையர்ஸ் இருக்காங்களே, மார்பல்ஸ் கேண்டி. ஆமா, ரொம்ப பெரிய பையர்ஸும் இல்ல, ரொம்ப சின்னதும் இல்ல, ஓரளவு மீடியம் சைஸ்ல இருக்கா. ஆமா ஆமா, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆக கூடாது. ஒரு மீடியம் லெவல்ல என்ன இருக்கணும் மார்க்கெட், பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகணும். மார்க்கெட் என்ன இருக்கு, நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இடிட்ட வச்சிருக்காப்ல, வேற ஒண்ணுமே இல்லையே. ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் எங்க தான் போகும்? ஓகே ஓகே ப்ரோ, கோ ஃபார் த மேல தான் போகும். ஓகே, இத பாருங்க, இது ஆக்சுவலி இது ஆல்மோஸ்ட் தெரியுது இருக்கு. இந்த இம்பல்ஸ்க்கு இந்த லோ பிரேக் பண்ண வைக்க, வீக்லி லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா அப் ட்ரெண்ட் தான். மேல இந்த மைனர் ஹைய பிரேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி மைனர் லோ, இந்த மைனர் ஹைய பிரேக் பண்ணிச்சு அப் ட்ரெண்ட். அதுக்கு இம்பல்ஸ் கேட்டா டிபி ரீடெஸ்ட், அப்ப இதுதான் ப்ரீவியஸ் லோ. இந்த லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா அப் ட்ரெண்ட் தான். சோ அதனால இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணா லோவ ஸ்டாப் லாஸ் வச்சிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் நைட் டெய்லியோட ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. அதேதான். அதுக்கப்புறம் ஹையர் லோ ஹையர் ஹை ரீடெஸ்ட். ஃபைனலி என்ன பண்ணிச்சு, டெய்லியோட வித் வீக்லி ரெண்டுத்தையும் சேர்த்து மேஜர் ஹை பிரேக் டவுன் ஆகுதா. சோ அடுத்த என்ட்ரி கிடைக்குது, அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் பண்றோம். இவ்வளவுதாங்க கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாக்ஸ் கீழ இருக்குல்ல, அந்த கீழ் பாக்ஸ் வரைக்கும் ஒரு நேம் பட தேவையில்லை ப்ரோ. என்ன ப்ரோ, ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் நீங்க கன்சல்ட் இது ஃபுல்லாவே பாக்ஸ் தான். ஓகே, அந்த பாக்ஸ்னா நம்ம கீழ வந்து டச் பண்ணிட்டு தான் மேல போவோம். கேட்டலாம் லோவா பிரேக் ஆகல, இல்ல ட்ரெண்ட் மாறலல, இம்பல்ஸ்னா லோ பிரேக் ஆகலல, இது ஃபுல்லா இம்பல்ஸ். லோ பிரேக் ஆகாம நான் எப்படி கீழ போன் பாப்பேன். வீக்க பாருங்க, அது வீக்லி இம்பல்ஸ் தான் ப்ரோ. வீக்லி லோ பிரேக் ஆகல. ஓகே ஓகே, நான் இம்பல்ஸ் ஆகா. லோ பிரேக் ஆனதானே கீழ வரும்னு அர்த்தம். லோ பிரேக் ஆகலையே, இப்ப நான் எப்படி கீழ போவேன்? புரியுதா கவியசன்? புரியுது ப்ரோ, புரியுது. அதாவது ப்ரீவியஸா ஒரு இம்பல்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகல மார்க்கெட். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் ப்ரோ.